ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஆடி மாதத்தில் வரக்கூடிய அதி அற்புதம் வாய்ந்த ஒரு நாள்னா அது ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் அப்படிங்கிறது தமிழ் மாதமான ஆடியில் வரும் பூர நட்சத்திரம் அன்று கொண்டாடப்படக்கூடிய ஒரு உற்சவம். இது மகாலட்சுமி தாயாரின் அவதாரமான ஆண்டாளின் அவதார தினமாக கடைபிடிக்கப்படுது. இதனால் ஆண்டாள் ஜெயந்தியாகவும் ஆடிப்பூர விழா கொண்டாடப்படுது. பன்னிரு ஆழ்வார்களில் ஒருத்தரான ஆண்டாள் நாச்சியாரை போற்றும் விழாவாகவும் பார்வதி தேவியின் வளைகாப்பு விழாவாகவும் கொண்டாடப்படுது. ஆடி பூரம் நாளில் பார்வதி தேவி பூமிக்கு வந்து பக்தர்களை ஆசிர்வாதிப்பாங்க அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை. ஆடி பூரம் அன்னைக்கு கோவிலில் அம்மனுக்கு சிறப்பான அலங்காரங்கள் நடத்தப்படும். காய்கறிகள், பழங்கள், வளையல்கள், பூக்கள், விளக்குகள் இப்படி அழகான ஆபரணங்களாலெல்லாம் அலங்கரிக்கப்படுவாங்க. அம்மனுக்கு பட்டாடைகள் அணிவித்து நகைகள் போட்டு அலங்கரிப்பாங்க. இது செல்வத்தையும் தெய்வீக அருளையும் குறிக்கும். சிறப்பு அர்ச்சனை, ஆரத்தி இந்த மாதிரி பூஜைகள்லாம் கோவில்களில் செய்வாங்க. பெண்களுக்கு கண்ணாடி வளையல்கள் பிரசாதமாக கொடுப்பாங்க. அம்மன் பற்றிய ஸ்லோகங்களை சொல்லி பக்தர்கள் பிரார்த்தனையும் செஞ்சுப்பாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி செடிக்கு கீழே பெரியாழ்வாரால் கண்டெடுக்கப்பட்ட குழந்தை தான் ஆண்டாள். அந்த குழந்தைக்கு கோதை அப்படின்னு அவர் பெயர் வைத்தார். கோதை சின்ன வயசுலேருந்தே கண்ணனுடைய தீவிர பக்தியாக இருந்தாங்க. அவங்க திருப்பாவைங்கிற பாடல்களை விஷ்ணுவை புகழ்ந்து பாடினாங்க. அவங்களுடைய பக்தியால் அவங்க ஆழ்வார்களில் ஒருத்தராக உயர்த்தப்பட்டாங்க. ஆண்டாள் பிறந்த நாளை தான் ஆடிப்பூரமாக நம்ம கொண்டாடுறோம். ஆண்டாள் விஷ்ணுவின் மீது வைத்திருந்த அன்பை இந்த நாள் நினைவூட்டும். ஆடிப்பூர விழா ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் 10 நாட்கள் உற்சவமாக கொண்டாடப்படும். ஆடிப்பூரம் அன்று ரங்கமன்னருடன் ஆண்டாள் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருவாங்க. வைணவ தலங்களில் ஆடிப்பூர விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் வழக்கம் இருக்குது. ஆண்டாள் திருமாலோட ஐக்கியமான ஸ்ரீரங்கத்தில் கூட ஆடிப்பூர விழா கோலாகலமாக கொண்டாடப்படும். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபாலசாமி கோவில்களில் 10 நாட்களும், திருவண்ணாமலை கோவிலில் 3 நாட்களும், கும்பகோணம் சாரங்கபாணி கோவில்களில் 3 நாட்களும் ஆடிப்பூரா கொண்டாடப்படும். பங்குனி உத்திரத்தில் சிவன் பார்வதி திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆடிப்பூரத்தில் அனைத்து தேவியருக்கும் வளைகாப்பு விழா கொண்டாடப்படுவது ஒரு புனிதமான பாரம்பரியம். இன்றளவும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த நாள் தெய்வீக தன்மையை அந்த தாயை கௌரவிக்கும் ஒரு சிறப்பான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். அம்மன் சன்னதியில் கண்ணாடி வளையல்களால் அலங்காரம் செய்வாங்க. இந்த நாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதே போல் அம்மனுக்கு போட்ட அந்த வளையலை நம்ம பிரசாதமாக வாங்கி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், சுபிஷமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அம்மனுக்கு வளையல் போன்ற மங்கள பொருட்கள் வாங்கி கொடுத்து வழிபட்டால் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை. இந்த ஆண்டு ஆடிப்பூரம் 2025ஆம் ஆண்டு ஆடிப்பூரம் ஜூலை 28ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. ஜூலை 27ஆம் தேதி மாலை 6:55க்கு தொடங்கி ஜூலை 28ஆம் தேதி இரவு 8 மணி வரைக்கும் பூர நட்சத்திரம் இருக்குது. அன்றைய தினம் சதுர்த்தி தீதியும் இணைந்து வர்றதுனால விநாயகரையும் ஆண்டாளையும் நம்ம வணங்கணும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் ஆடிப்பூர அன்னைக்கு அம்பாள் வழிபாடு செய்யணும். இந்த ஆடிப்பூர நாளில் அம்பாளுக்கு வளைகாப்பு செய்தால் அடுத்த வருடத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருக்கும் பெண்களுடைய கையில் நிச்சயமாக வளைகாப்பு நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் அம்பாளுக்கு போட்ட வளையலை அவங்களும் கையில் போட்டுக்கிட்டால் திருமணமாகாத அந்த பெண்ணுடைய கையில் அடுத்த வருடம் திருமண வளையல் நிச்சயம் இருக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வழிபாடு தான் ஆடிப்பூரத்தன்று அம்பாளுக்கு செய்யக்கூடிய வளைகாப்பு வழிபாடு. நிறைய கோவில்களில் அம்பாளுக்கு வளையல்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வளைகாப்பு நடத்தப்படும். அதே போல் நம்முடைய வீட்டிலும் அம்பாளுக்கு வளைகாப்பு செய்யலாம். இந்த முறைப்படி உங்களுடைய வீட்டில் வளைகாப்பு செஞ்சுங்கன்னா உங்களுடைய
குடும்பம் பல தலைமுறைக்கு தலை தோங்கி இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. வீட்டிலேயே வளைகாப்பு செய்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். இந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி அன்று திங்கட்கிழமை காலை 6:15லேருந்து 7:15 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. மாலை 4:45லேருந்து 5:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, கௌரி நேரம் பார்த்திங்கன்னா காலை 9:15லேருந்து 10:15, மாலை 7:30லேருந்து 8:30. இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு அம்பாளுக்கு வீட்டிலேயே வழிபாடு செய்யலாம். முக்கியமாக அந்த குளிகை நேரம்னு சொல்கிறோம்ல, திங்கட்கிழமை மதியானம் 1:30லேருந்து 3 மணி வரைக்கும் குளிகை நேரம் இருக்கும். இந்த நேரத்தில் கூட நீங்கள் வீட்டில் வளைகாப்பு செய்யலாம். உங்களுடைய வீட்டிலேயே அம்பாளுக்கு எப்படி வளைகாப்பு செய்வது? பூஜாரியை நல்லா தொடச்சிக்கோங்க, பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க, ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு மணப்பலகை போட்டுக்கோங்க. அதில் அம்பாளோட திருவுருவ படத்தை நீங்கள் வைங்க. அம்பாளோட படம் இருந்தாலும் வைக்கலாம், இல்லை சிலை இருந்தாலும் அதற்குரிய வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். அம்பாளுக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. உங்கள் கையாலேயே நீங்கள் வளையல் மாலை கட்டி போடணும். தீபம் ஏற்றி வச்சுட்டு அம்பாளுக்கு கலவை சாதத்தை நைவேத்தியமாக வைக்கணும். அம்பாள்கிட்ட குடும்பத்தோட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்களுடைய சந்ததி தழைத்தோகணும், எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு குழந்தை பேர் நடக்கணும், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும். இப்படி உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை நீங்கள் சொல்லிவிட்டு இறுதியாக நீங்கள் தீபதூபம் காட்டி உங்கள் பிரார்த்தனையை நிறைவு பண்ணிக்கலாம். மாதமாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு நம்ம எப்படி வளைகாப்பு செய்வோம், அதே போல் அம்பாளுக்கும் வளைகாப்பு செய்யணும். வழிபாட்டை முடிச்சுட்டு அம்பாளின் படத்தை எடுத்து பூஜாரையில் வைக்கணும். அம்பாளை அமர வைத்த மணப்பலகை இருக்குல்ல, அந்த மணப்பலகை மேலே திருமணமாகாத பெண்ணை உட்கார வச்சு நலுங்கு வச்சு அம்பாளை வேண்டிக்கிட்டு அந்த பெண்ணுக்கு சீக்கிரமாகவே திருமணம் நடக்கும். திருமணமாகி குழந்தை இல்லாத பெண்ணை அந்த மணப்பலகையில் உட்கார வச்சு நலுங்கு வச்சு அம்பாளுக்கு போடப்பட்ட வளையல் மாலையை எடுத்து அந்த பெண்ணுடைய கையில் வளைகாப்பு நடத்தினா அந்த பெண்ணுக்கு அடுத்த வருடம் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். இதுதான் இந்த வழிபாட்டில் உள்ள நம்பிக்கை. உங்கள் வீட்டில் இந்த வழிபாட்டை செஞ்சிட்டிங்கன்னா செஞ்சுடுங்க. உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பெண்ணை, உங்களுக்கு தெரிந்த பெண்ணாக இருக்கலாம், அந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணம் நடக்கலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அழைச்சி அம்மனுக்கு வளைகாப்பு செய்த அந்த பலகையில் உட்கார வைத்து நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். வேண்டுதலுங்கிறது நமக்காக மட்டும் கிடையாது, அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும் நம்ம பிரார்த்தனை வைக்கலாம். வருகிற 28ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று மன நிறைவோடு அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க, தவறில்லை. உங்கள் சொந்தக்கார பெண்ணுக்கு குழந்தை பிறக்கணும், திருமணம் நடக்கணும்னு நீங்கள் உங்கள் வீட்டில் அம்பாளுக்கு போட்ட வளையலை கொண்டு போய் அடுத்தவங்களுக்கு தானம் செய்வதுங்கிறது அபரிவிதமான பலனை உங்கள் குடும்பத்திற்கு கொடுக்கும். நீங்கள் உங்கள் வீட்டு அம்பாள் கழுத்தில் போட்ட வளைகளை எடுத்து 4 பேருக்கு தானம் செஞ்சு பாருங்கள், உங்கள் குடும்பத்துக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். ஆடி பூரம் அன்று வீட்டில் இருந்தபடியே இப்போ சொன்ன முறைப்படி அம்பாளுக்கு வளைகாப்பு நடத்துங்க. உங்கள் குடும்பம் எந்தவித குறையும் இல்லாமல் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கும். ஆடிப்பூர நாளில் கோவில்களில் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு, குங்கும காப்பு, சந்தன காப்பு நடத்துவாங்க. இந்த நாளில் தான் அம்மனுக்கு வளைகாப்பும் நடத்தப்படும். இப்படி நடத்தப்படும் வளைகாப்பிற்காக அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுங்க. இதனால் உங்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும். வீட்டில் எந்தவித பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடும். செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்களை அடையும். நீண்ட ஆயுள் கிடைக்கும். உலகம் பிரளயத்தில் மூழ்கிய போது அந்த பிரளயத்திலிருந்து வெளிவந்த சிவலிங்கத்தை முனிவர்கள் பூஜித்த போது அதிலிருந்து பொன் போல பிரகாசத்துடன் தோன்றியவங்க தான் அம்பிகை. இந்த நாளை ஆடிப்பூரமாக நம்ம கொண்டாடுறோம். இந்த நாளில் முனிவர்கள், தேவர்கள் அம்பிகை வேண்டி தவம் இருந்து அவர்களுக்கான வரங்களை பெற்றார்கள்னு ஒரு கதை உண்டு. அதே ஆடிப்பூரம் அன்று மறக்காமல் அம்பாளுக்கு நீங்கள் வளையல், மஞ்சள், குங்குமம் இதை வாங்கி கொடுங்க. அப்படி உங்களால் எதுவுமே வாங்கி கொடுக்க முடியலனாலும் கட்டாயம் வளையல் வாங்கி கொடுங்க. வளையலை அம்பிகைக்கு அணிவிப்பாங்க. நீங்கள் திருப்பி அடுத்த நாள் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அம்பாள் வளையலேருந்து ஒரு 2 வளையலாவது உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை போட்டுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சுபிஷம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆடிப்பூரம் நன்னாளில் அம்பாளை வழிபடுங்க, அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.